இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 35வது நாள். இப்பொழுது நாம் இருப்பது 6வது பகுதியில் இருக்கிறோம். இந்த தியானத்தை ஏற்கனவே சொன்னது போன்று பல பகுதிகளாக நாம் பிரித்து நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கருத்தை மையமாக வைத்து தியானித்து வருகிறோம். முதல் பகுதி முன்னுரையை பார்த்தோம். 2வது பகுதியில் மன உறுதியோடு ஓட நாம் என்னென்ன செய்யணும், எதெல்லாம் மனதில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆழமாக 2வது பகுதியில் தியானித்தோம். 3வது பகுதியில் ட்ராக், பாதை, நாம் ஓட வேண்டிய பாதை எது, அதுதான் சிலுவை பாதை, அதை குறித்து 3வது பகுதியில் பார்த்தோம். 4வது பகுதியில் அந்த பாதையில் ஓடக்கூடிய வல்லமை என்ன என்பதை குறித்து ஆழமாக நாம் பார்த்தோம். 5வது பகுதியில் இன்னும் உற்சாகமாக ஓட நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வந்தோம். அதில் முதலாவதாக 5வது பகுதியில் ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். சில அடிப்படையான காரியங்கள் என்ன என்பதை, ஜெப வாழ்வு நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன என்பதை நாம் 5வது பகுதியில் ஆழமாக நாம் பார்த்தோம். இப்பொழுது 6வது பகுதி என்பது 5வது பகுதியோட தொடர்ச்சி தான். இந்த 6வது பகுதியில் இன்னும் அதிகமாக ஒரு சில காரியங்கள் நாம் கடைபிடித்தால் மிகவும் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும், உற்சாகமாக ஓடி முடிக்க முடியும். அதுக்கு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 1 ஜெபம், 2வது ஆண்டவரை போற்றி புகழ்வது, அதை குறித்து நாம் ஆழமாக தியானித்தோம். 3வதாக கடவுளை ஆராதிப்பது. பல விதத்தில் நாம் ஆராதிக்கலாம். அதில் 1 நாம் தலையை சாய்த்து அல்லது நாம் தரையில் படுத்து கடவுளை ஆராதிக்கலாம். அதாவது நம்முடைய உடல் முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பது, வேற ஒன்றும் இல்லை. கீழே படுக்கணும் அப்படின்னு கிடையாது, தலை சாய்த்து கூட, தலையை வணங்கி கூட கடவுளை ஆராதிக்கலாம். ஒரு அடையாளம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது முழுமையாக கடவுளுடைய ஆட்சி கீழ் நாம் வருகிறோம், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் வருகிறோம், அவருடைய அதிகாரத்திற்குள் வருகிறோம். வேற என்னங்க நமக்கு தேவை? இப்போ பிள்ளைங்க பாருங்க, பயப்படவே மாட்டாங்க, ஏன்னா அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்கல்ல. சிறு குழந்தைகளை பார்த்தா இன்னும் அழகா இருக்கும். அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா அப்பா அம்மா அவங்களுடைய தேவைகளை எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி நாம் கடவுளை ஆராதிக்கும் பொழுது நாம் கடவுளுடைய அதிகாரத்திற்குள் வருகிறோம். நம்முடைய அதிகாரம் எல்லாம் கடவுளுக்கு விட்டு கொடுத்துரும். நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே, என்னால ஒண்ணும் முடியாது, ஐ எம் ஜீரோ. அதான் தரையில் படுக்குவது ஒரு அடையாளம். ஐ எம் ஜீரோ, ஐ எம் நத்திங், நான் ஒன்றும் இல்லை. அன்பர்களே, தாழ்ச்சியின் உச்சகட்டம் தான் ஆராதனை. தாழ்ச்சியின் உச்சகட்டம் ஆராதனை. அதை செஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான், கடவுள் நம்மை முழுமையாக எடுத்துக்கொள்வார், முழுமையாக அவருக்குள் நம்மை கொண்டு வந்து விடுவார். ஆராதனைக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. சரி, இப்பொழுது அடுத்தது நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஓட்டத்தில் கடைபிடிப்பது அல்லது கடைபிடிக்க வேண்டியது அல்லது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் தியானிப்போம். ஆராதனை முடிஞ்சிச்சு. அடுத்தது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிக்கையிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை நாம் வாயை திறந்து நாம் அறிக்கையிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுளுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இது உண்மை, உண்மை. அவ்வளவுக்கு அபிஷேகத்தை பெறுவோம். ஆவியின் அபிஷேகத்தை நாம் நிரம்ப பெறணும்னா கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிக்கை விடணும். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்ட வார்த்தை. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தை, தூய ஆவியின் வார்த்தை. ஆக இந்த வார்த்தையை நாம் அறிக்கையிட சொல்ல சொல்ல தூய ஆவியின் அபிஷேகம் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு, இது மிகவும் முக்கியமானது ஒன்று. அறிக்கை இடும்போது நம்ம ஏதோ அறிக்கை, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நான் பொதுவா பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ப எனக்கு ஒரு நல்ல வீடு வேணுமா, உடனே நான் இந்த புது வருடத்தில் நான் ஒரு புதிய வீட்டை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு அறிக்கை சொல்லுப்பா, உனக்கு கிடைக்கும். அதை பத்தி இங்க சொல்ல, அதை நீங்க கேட்கலாம், நம்ம கேட்கலாம்.
ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தேவை கொடுங்க, 2 பெட்ரூமோ 3 பெட்ரூமோ தேவையா கேளுங்க. ஓகே, நமக்கு ஒரு கார் தேவையா, நாங்க ஸ்கூட்டர்ல போறேன், நாங்க 4-5 பேர் குடும்பத்துல இருக்கோம், கார் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஜெபிக்கிறேன் கேளுங்க. கடவுள்கிட்ட கேட்கலாம், அப்பாட்ட கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொடுக்குறாரோ இல்லையோ நமக்கு தேவையானது அவர் கொடுப்பாரு, தேவைக்கு கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஆனா இங்க அப்படி சொல்றத பத்தி சொல்ல, கடவுள் எழுதிய அந்த இறை வார்த்தை, பைபிள் இருக்க இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிக்கையிடுறோம், அதை மீண்டும் சொல்றோம். இதுதான் கன்ஃபெஷன் சொல்றது. கன்ஃபெஷன் சொல்றது இதுதான், கடவுள் சொன்னதை நாம் மீண்டும் சொல்றோம், அறிக்கையிடுறது. அன்பாதவர்களே, எவ்வளவு நம்ம அறிக்கையிடுறோமோ அவ்வளவு வல்லமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். எசேக்கியேல் ஆகமம் 37வது அதிகாரத்துல, இந்த புக் ஆஃப் எசேக்கியேல், எசேக்கியேல் ஆகமம் 37வது அதிகாரம் 1 முதல் 10 முடிய வசனங்கள். எசேக்கியேல் ஆகமம் 37வது அதிகாரம் 1 முதல் 10 முடிய வசனங்கள். அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இந்த அறிக்கையிடுறதுக்கு. அதாவது உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, நமக்கு தெரியும் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. அங்க கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினரை பார்த்து, நான் சொல்றது நீ இந்த எலும்புக்கு நீ கட்டளை இடுன்னு சொல்ற. நான் என்ன சொல்றேனோ நீயா கட்டளை இடாத, நீயா பார்த்து ஏதாவது சொல்லாத, நான் என்ன சொல்றேனோ அதை நீ சொல்லு. அப்படி எசேக்கியேல் இறைவாக்கினர் சொன்ன பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவை அனைத்தும் ஒரு மாபெரும் படையாக மாறியது. மாபெரும் படை. கடவுள் சொன்னாரு, இந்த எலும்பு நீ பார்த்து சொல்லுப்பா, நரம்புகள் ஏற்படட்டும், சதை இது மேல பரவட்டும், தோல் இதை மூடிட்டு நீ சொல்லு. அப்படி கடவுள் கட்டளையிட்ட ஒவ்வொன்றையும் அவர் சொல்ல 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 என்னாச்சு, அந்த ஒன்றுக்கும் பயன்படாத அந்த எலும்புகள், ஒன்றுக்கும் பயன்படாத அந்த எலும்புகள் அப்படியே பார்த்தீங்கன்னா நரம்புகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு, சதையெல்லாம் அது மேல பரவ ஆரம்பிச்சிருச்சு, தோல் அது மேல மூடியது. அப்பப்ப அப்புறம் கடைசியில மூச்சும் வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கை நம்ம உலர்ந்து போன ஒரு நிலைமையில இருக்கிறோமா? இனிமேல் என்ன ஏது ஒண்ணுமே புரியாத ஒரு நிலைமையில இருக்கிறோமா? என்ன செய்வது, எங்க போவது, தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோமா? ஒண்ணு கவலைப்படாதீங்க, கடவுளுடைய வார்த்தை எடுத்து எடுத்து நீங்க வாயார சொல்லுங்க. வேற ஒண்ணு சொல்ல வேணாங்க. அது ஒரு நம்பிக்கையோட சொல்லுங்க. சும்மா ஏதோ இந்த ஃபார் சொன்னாரு, மாதாட்டி அப்படி கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையோட சொல்லுங்க. ஏன்னா இயேசு சொன்னாரு, நான் சொல்லும் வார்த்தை ஆவியும் உயிரும் ஆகும். வேற என்னங்க வேணும்? நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியும் உயிர். அதுக்கு உயிர் இருக்குங்க. இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ்ல உயிர் கிடையாது. மற்ற கதை புத்தகங்கள்ல உயிர் கிடையாது. இந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு. இட் ஹஸ் லைஃப். நாம் அதை அறிக்கையிட அந்த உயிரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனா நம்பிக்கையோட செய்யணும், வேற ஒண்ணு இல்லை. நம்பிக்கையோட அந்த வார்த்தையை அறிக்கையிட அந்த வல்லமை வரும் பாருங்க. சில எடுத்துக்காட்டு சொல்றேன். நமக்கு என்னென்ன வார்த்தை இல்ல, ஒரு எடுத்துக்காட்டு ஏதோ அறிக்கையிடுறது, நம்முடைய சூழ்நிலை தகுந்தாப்புல நம்ம அறிக்கையிடுவோம். நம்முடைய சூழ்நிலை தகுந்தாப்புல அந்த கடவுளுடைய வார்த்தை நம்ம அறிக்கையிட்டா நம்ம நல்லா இருக்கும். அதுக்கு தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இல்ல மற்றவங்க நமக்கு எதிராக செயல்படுறாங்க, மற்ற மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்படுறாங்க, யாரும் எங்களுக்கு எதிராக செய்வன செஞ்சுட்டாங்க, சரி பயப்படாதீங்க, கடவுளுடைய வார்த்தை இடுங்க. ஒரு எடுத்துக்காட்டு, 118வது திருப்பாடல், சாம் 118, 118வது திருப்பாடல் 6வது வசனம். ஒரு எடுத்துக்காட்டு, சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம், ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். 118வது திருப்பாடல் 6வது வசனம். கடவுள் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? அப்பா, கடவுள் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கடவுள் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சில இடத்துல நம்ம ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா தேவைக்காக போவோம், இல்லை வீட்டு பிளான் சாங்ஷன் பண்றதுக்காகவோ இல்லை எதுக்காவது
அரசாங்க அலுவலகத்திலேயோ அல்லது வேற இடத்துலயோ எங்கேயாவது போகும்போது சில வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது லஞ்சம் கேட்பாங்க. நம்ம லஞ்சம் கொடுக்கலன்னு கூட அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. அவன் நான் மிரட்டுவாங்க, நீ லஞ்சம் கொடு, நீ பணம் கொடுத்தா டொனேஷன் கொடுத்தாதான் அப்ப செஞ்சு தருவேன். இல்ல வேலை செய்ய இடத்துல மிரட்டுவாங்க, உனக்கு ப்ரொமோஷனை கொடுக்க மாட்டேன்ப்பா, மிரட்டுவாங்க. நீ செய்ய, இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்காது, வேலை சம்பளம் கிடைக்காது, சம்பளம் இந்த மாசம் கொடுக்க மாட்டேன், மிரட்டுறது. அது மாதிரி வேற பல இடங்களில் நமக்கு எதிராக செயல்படுறவங்க, எதிராக பேசுறவங்க, ஒரு விதமான ஒரு அச்சம் நமக்கு ஒரு வேளை வரலாம். அப்போது இந்த வசனத்தை பிடிச்சுக்குவாங்க. இந்த வசனத்தை வாசித்து அது அறிக்கையிடுவோம். பார்த்து வசனத்தை பைபிளை பார்த்து அறிக்கையிடுவோம். மனப்பாடம் பண்ண தேவையில்லை. மனப்பாடம் பண்றவங்க மனப்பாடம் பண்ணலாம், ஆனா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பைபிளை திறந்து 118:6 எடுத்தோம். திருப்பாடல் 118:6 அப்படி சொல்லுவோம். திருப்பாடல் 118:6 ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? பல முறை சொல்லுங்க, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அதுல கருக்கு வல்லமை வரும் பாருங்க. கடவுள் அங்க செயல்பட ஆரம்பிப்பார். ஒருத்தரால நமக்கு எதிராக ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இது ஏன் என்னுடைய வார்த்தை இல்லை, கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஆவியும் உயிரும் உள்ள வார்த்தை இருக்கிறது. உயிர் இருக்கிறது அந்த வார்த்தைக்கு. அல்லது இன்னொரு வசனத்தை எடுத்துக்குவோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். எனக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர். உலகத்துல யார் இருக்காங்களோ, எந்த சக்தி இருக்கிறதோ, எந்த வல்லம் இருக்கிறதோ, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர். எனக்குள்ள அந்த செல்வம், அந்த பொக்கிஷம், அந்த கிறிஸ்துவுக்குள்ள இந்த வாழ்வு எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். அப்புறம் ஏன் நான் பயப்படணும்? எனக்குள்ள இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர். தைரியமா இருக்கலாம். சரி, நமக்கு உற்சாகம் தேவைங்க. கிறிஸ்துவ வாழ்வில் அதுக்கு உற்சாகம் தேவை. பயப்படக்கூடாது. நம்பிக்கை விட சொல்லுவோம். அடுத்தது, இல்ல தீய சக்திகள் நமக்கு எதிராக செயல்படுது, சாத்தான் ஏதோ செஞ்சிருவான், தீய ஆவிகள் தேவைப்படுது, பயப்பட தேவையில்லை. இன்னொரு வசனத்தை எடுப்போம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இது பயப்படுறாங்க. அதுக்காக தான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 19வது வசனம். பாம்புகளையும் தேளுகளையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அதிகாரம் தந்துள்ளார். எனக்கும் சொல்லுவோம். அங்க உங்களுக்குன்னு இருக்கும், அங்க எனக்கும் சொல்லுவோம். பாம்புகளையும் தேளுகளையும் மிதிக்கவும், அதாவது சாத்தானுடைய செயல்கள் அனைத்தையும் மிதிக்க, அவனுடைய தந்திரங்கள் அனைத்தையும் மிதிக்க, அதான் பாம்புகளையும் தேளுகளையும். இது உண்மையான பாம்பு தேளு கிடையாது. அந்த பின்னணியில பார்க்கும்போது தெரியும், அது சாத்தானுடைய செயல்கள் அனைத்தையும், எனக்கு எதிராக செயல்படுகிற செயல்கள் அனைத்தையும், அதுதான் பாம்புகளையும் தேளுகளையும். ஓகே, பாம்புகளையும் தேளுகளையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை, அதாவது சாத்தானுடைய வல்லமை, பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் இயேசு எனக்கு அதிகாரம் தந்துள்ளார். எனக்கு ஒரு தீங்கும் விளைவிக்காது, எனக்கு ஒண்ணு தீங்கு நடக்காது. ஏன்னா இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்துள்ளார். அது அடிக்கடி வாயை திறந்து சொல்ல 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 அந்த அதிகாரம் நாம் பெற்றுக்கொள்வோங்க. நம்முடைய வாய் கடவுளுடைய வாயா மாறணும். நம்முடைய வாய் கடவுளுடைய வாயா மாறணும். எப்படி மாறும்? அது கடவுளே ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்படி மாறும்? என்ன செஞ்சா மாறும்? எரேமியா ஆகமம் 15வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா ஆகமம், த புக் ஆஃப் ஜெரமையா. எரேமியா ஆகமம் 15வது அதிகாரம் 19வது வசனம். இரண்டு காரியம் செய்யணும். ஒன்று, கடவுளிடம் திரும்பி வரணும். நம்ம ஏதாவது தவறு பாவம் கடவுளுக்கு எதிராக செஞ்சிருந்தா உண்மையிலேயே மனம் வருந்தி திரும்பி வரணும். அது இது மனம் வருந்தி வர வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பவுமே பேசும்போது பயனில்லாத வார்த்தைகளை நீக்கி, பயனற்ற வார்த்தையை நீக்கி பயன் உள்ளதை பேச வேண்டும். பயன் உள்ளதை பேச வேண்டும். சும்மா வாயில வரதெல்லாம் பேசக்கூடாது.
ஸ்பீக் only what is precious. Precious. Throw out all the useless. ரெண்டுமே வரும். பயனுள்ள வார்த்தைகள் நம்ம மனசுல வரும், பயன் இல்லாத வார்த்தைகளே வரும். அப்ப பயன் இல்லாத வார்த்தைகளை நீக்கி பயன் உள்ளது மட்டும் நம்ம பேசுமா, அப்பொழுது நீ என் இறைவாக்கினராய் இருப்பாய். மவுத் பீஸ். யூ வில் பி மை மவுத் பீஸ். யூ வில் பி மை மவுத். நீ என் இறைவாக்கினராய் இருப்பாய். இறைவாக்கினர்னா கடவுள் சார்பாக பேசக்கூடியவர். கடவுளுக்கு சார்பாக நம்ம பேசுறோம், அதான் இறைவாக்கினர். கடவுள் சார்பாக நம்ம பேசுறோம். எப்படி அது முடியும்? பயனில்லாத நீக்கி பயனுள்ளது எப்பவுமே பேசணும். வீட்டுல, குடும்பத்துல, வேலை இடத்துல எப்பவுமே பயனுள்ள வார்த்தைகள் நம்ம எடுத்து பேச வேண்டும். அப்படி நாம் பேச 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 கடவுளுடைய வாயாக நம்முடைய வாய் மாறுங்க, நிச்சயமாக. அதுதான் அதோட ரகசியம். அதுவும் குறிப்பா கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது எவ்வளவு பயனுள்ள வார்த்தை, எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை நம்ம அறிக்கையிடுறோமோ, பேசுறோமோ, சொல்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாய் கடவுளுடைய வாயாக மாறுங்க. கடவுள் சொன்னா நடக்கும். புரியுதா? ஒளி தோன்றுகன்னு கடவுள் சொன்னாரு, ஒளி தோன்றியது, வந்தது. அதே மாதிரி நம்முடைய இந்த கடவுளுடைய வார்த்தையை நாம் எடுத்து நாம் அறிக்கையிட அங்க வல்லமை வரும். உலர்ந்த எலும்புக பாருங்க, ஒண்ணுக்குமே உதவாது. அது எவ்வளவு பெரிய ஆற்றலோடு அது எழுந்து வந்தது, மாபெரும் படையாக அது மாறியது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து இருக்கிறோமா, தளர்ந்து போயிருக்கிறோமா, இனி என்ன நடக்குமோன்னு பயம் வருதா? ஒன்னும் செய்ய வேணாம். கடவுளுடைய வார்த்தையை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்று எடுங்க. அதனாலதான் பைபிள் நல்லா படிச்சிருக்கணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு வசனத்தை எடுங்க, ஒரு வார்த்தை எடுங்க, அது அறிக்கை எடுங்க. வேற ஒன்றும் செய்யாதீங்க. நம்பிக்கையோடு அறிக்கை எடுங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்பிக்கையோடு, அது ரொம்ப முக்கியமானது. அந்த திருப்பாடல்லாம் அருமையா இருக்கும். அது 23வது திருப்பாடல் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நம்ம அடிக்கடி அதை வாசிக்கிறோம். திருப்பாடல் 23, Psalm 23. அதுவே போதுமானது. அதுல எவ்வளவு வல்லமை அடங்கி இருக்கு தெரியுமா? அது சொல்லும் போது, அதை அறிக்கையிடும் போது நம்ம நிறைய அப்படியே வாசிச்சே போறோம். வாசிக்கிறது வேற, அறிக்கையிடுறது வேற. நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். நல்லது, வாசிக்கணும், தியானிக்கணும். இது அடுத்த ஸ்டெப் அறிக்கையிடுவது, கன்ஃபஸ் பண்றது. அதுல வல்லமை அதிகமா அடங்கி இருக்குங்க. ஆண்டவர் என்ன, ஆண்டவர்னு சொல்றதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன அப்படி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆண்டவர் இயேசு தான் ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் ஆயனாக இருக்கிறார், என்னுடைய ஆயனாக இருக்கிறார். எனக்கு ஒன்றும் குறை இல்லை, எனக்கு ஒன்றும் குறை வராது. அதாவது பர்சனலைஸ் பண்ணும். எனக்கு ஒன்றும் குறை இல்லை. பசும்புல் மேய்ச்சலில் அவர் என்னை வழி நடத்துவார். அவர் என்னை வழி நடத்துவார். நம்பிக்கை அறிக்கையிடுற வழி நடத்துவார். நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். அமைதியான நீர்நிலைகளை நோக்கி என்னை நடத்துவார். அவர் நடத்துவாருங்க. அது அப்படியே அந்த வார்த்தையை நம்ம அறிக்கையிடுறோம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிட்டாலும், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குனாலே பயம். அது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குனா எப்படி கொடூரமானது நம்முடைய அந்த சூழ்நிலை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிட்டாலும் நான் அஞ்சேன், ஏனெனில் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறேன். ஆஹா, நீர் என்னோடு இருக்கிறேன். உண்மையாகவே அங்கிருந்து நமக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லுவோம், வார்த்தைகள் சொல்லுவோம். முழுமையா தெரியல கூட தெரிஞ்ச வார்த்தை எடுத்து சொல்லுவோம். உண்மையாகவே வாழ்நாளெல்லாம், உண்மையாகவே வாழ்நாளெல்லாம் ஆண்டவருடைய அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், என்னை பின்தொடரும். உண்மையாகவே, ஷுவர்லி, உண்மையாகவே என்னுடைய வாழ்நாளெல்லாம் அவருடைய அருள் நலமும், வேற என்ன வேணும், பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நான் அவருடைய இல்லத்தில் நெடுநாள் குடியிருப்பேன். வாழ்நாள் எல்லாம் அந்த வார்த்தைகளை அறிக்கையிட நமக்கு ஒரு உயிர் வரும் பாருங்க. ஏன்னா அந்த உயிருள்ள வார்த்தை அறிக்கையிடும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உயிர் வரும் பாருங்க. அதுக்கு மேல ஒண்ணும் வேணாம். இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். இந்த தியானத்துல பங்கெடுக்கும், இந்த அறிக்கை, இந்த சிந்தனையில நாம் பங்கெடுக்கும். நாம் தூய் ஆவியாண்ட கேட்போம். தூய் ஆவியானவரை எங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தை தாங்க. இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்ட பொழுது தூய் ஆவியானவர் அந்த சோதனைக்கு ஏற்ப வார்த்தையை கொடுத்தார். ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் அவருக்குள்ள இருந்துச்சு, இயேசுக்குள்ள இருந்துச்சு. அவர் நல்லா அந்த வார்த்தையெல்லாம் படிச்சிருந்தார்.
அது அப்ப தூய ஆவியானவர் அந்த வார்த்தை எடுத்து கொடுத்தார். இயேசு அதை வாயார சொன்னார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த வார்த்தை வேணுமோ நமக்கு தெரியாமல் இருக்கலாம். தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தூய ஆவியான துணையோடு அந்த வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை அறிக்கையிட, நாவால் அறிக்கையிட வல்லமை வரும். தூய ஆவியானவர் அப்போஸ்தலர் மேல பெந்தெகோஸ்து திருநாள் எப்படி இறங்கி வந்தாரு? எந்த வடிவத்துல வந்தாரு? ஒரு நாவின் வடிவத்துல வந்தாரு. நாவின் வடிவத்தில், அந்த நாவு, அந்த வார்த்தை, அந்த பேச்சு, அதைத்தாங்க தூய ஆவியானவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம பேச்சு இனி கடவுளுக்கு உகந்த பேச்சாக இருக்கணும். எப்படி மாறும்? கடவுளுடைய வார்த்தை அதிகமாக நம்ம பேச 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 சொல்ல 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 அறிக்கையிட அந்த நம்முடைய நாவு கடவுளுடைய நாவா மாறும். நம்முடைய வாய் கடவுளுடைய வாயா மாறும். அப்புறம் பாருங்க, நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஒரு வல்லமை இருக்குங்க. நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஒரு வல்லமை. நம்ம ஜெபிக்கும் பொழுது அங்க ஒரு வல்லமை இறங்கும். நோயாளிகளாக ஜெபிக்கிறோமா, இந்த வாயால் ஜெபிக்கிறோமா, அவ்வளவு வல்லமை. நாம் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றோமா, அங்க ஒரு வல்லமை. இயேசு பத்தி சொல்றோமா, அங்க ஒரு வல்லமை. குடும்பத்துல அந்த வல்லமை இறங்கும். அப்பா, கிறிஸ்தவ வாழ்வு எவ்வளவு சுவையா இருக்கும் தெரியுமா? தூய ஆவியானவர் பார்த்து ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, இந்த செய்தியை கேட்ட நாங்கள் இதன்படி கடவுளுடைய வார்த்தை நாங்கள் எங்களுடைய வாயால் அறிக்கையிட எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் துன்பப்படும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, எங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தை எங்களுக்கு எடுத்து காட்டும், எங்களுக்கு சொல்லித்தாரும், எங்க மன கண்களுக்கு முன் கொண்டு வரும் ஆவியானவரே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது தகுந்த அந்த வார்த்தையை அவர் நமக்கு எடுத்து நமக்கு காட்டுவார். நம்ம எடுத்து அறிக்கிடலாம். நிச்சயமாக தூய ஆவியானவர் இதுக்கு உதவி செய்வார். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு சொந்தமானது, அவருடைய வார்த்தை. அவருக்கு துணை எந்த வார்த்தை அறிக்கிடணும்? நிச்சயமா தூய ஆவியானவர் இந்த செய்தியிலே நமக்கு துணை செய்வார், உதவி செய்வார். என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.